கிருஷாந்தி குமாரசாமியுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக வந்த நிரூபிக்கப்பட்டவர் தான் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டதிலே அந்த வெறுப்பில் தன்னுடைய இறுதி பேச்சிலே குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் சொன்ன பேச்சில் 600 பேர் கொல்லப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டதாக அவர் சாட்சியம் வழங்கினார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் விசாரணை நடைபெற்று ஒரு குறிப்பிட்ட அளவு உடல்கள் மட்டும்தான் மீட்கப்பட்டன. ஆனால் சடலங்கள் கண்டறியப்பட்டன. ஆனால் அந்த செம்மணி என்ற அந்த புதைக்குழி மனித புதைக்குழிகள் இருக்குன்றதை சொல்லப்பட்ட ஒரு நிலையிலே அண்டையான அரசாங்கம் சந்திரிகா அரசாங்கம் இரவிரவாக அந்த இடங்களை எல்லாம் தடை செய்து அந்த இடங்களுக்குள்ளே பெரிய பெரிய வெக்கோ போன்ற வாகனங்களை பயன்படுத்தி அதில் எக்ஸ்கவேஷன் செய்கிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் அந்த சடலங்கள் எங்கே கொண்டு போய் அவை ஒழிச்சேன்றதான் தெளிவில்லாமல் இருக்குது. அப்படியான ஒரு பின்னணியில் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்பதாக செம்மணி சுடலையில் ஒரு சில கட்டுமான வேலைகள் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த இடத்துல அத்திவாரங்களை போடுறதுக்குரிய கிடங்களை கண்டின இடத்துல சடலங்கள் மீட்கப்பட்டன. எலும்புக்கூடு துண்டுகள் கண்டறியப்பட்டன. அந்த பின்னணியில் அந்த சுடலைக்கு பொறுப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக எங்களுடைய ஒரு கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினரும் இருந்தவர். அந்த இடத்துல அது கண்டறியப்பட்டு அதில் போலீஸுக்கு போய் ஒரு முறைப்பாடு செய்ததுக்கு பிறகும் எந்த விதமான நடவடிக்கையும் போலீஸ் எடுக்காமல் இருந்த ஒரு நிலையில் எங்களுடைய உறுப்பினர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை கிளப்பியிருந்தார். நாங்களும் அதில் நேரடியாக தலையிட்டு இறுதியில் நீதிமன்றம் அதில் தலையிட்டது.